வணக்கம் என்னாறு நட்புகளே, அனைத்து சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் பக்ரீத் தியாக திருநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காலையிலே எங்கே வீடியோ போட போகிறீங்க, சூர்யா வீட்லையா அப்படின்னு சொல்லி சுமி கேட்க, சுமி வீட்டில் வீடியோ போட போகிறீங்களா அங்கே போய் அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்க, நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், சூர்யா வீடும் வேண்டாம், சுமி வீடும் வேண்டாம். என்னை பெத்த தாய், அந்த தாயோட நினைவு எனக்கு எப்பயுமே இருக்கும். இந்த ரம்ஜானு, பக்ரீத்து, இந்த தீபாவளி, பொங்கல் இப்படி மாத்திரம் கிடையாது. எப்பயுமே தாயை ஒரு நல்ல நாள் அப்படின்னா அவங்கள மனப்பூர்வமாக நான் வணங்கிட்டு தான் அடுத்த வேலைக்கே நான் போவேன். அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன். ரெண்டாவது, என்னுடைய கஷ்டத்தை நான் கொட்டி தீர்க்கிற ஒரே கடவுள், ஒரே இறைவன் என் தாய் மட்டும்தான். ரைட்டா? காலையிலே வந்தேன், வீடை பூரா க்ளீன் பண்ணேன், நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுடைய அந்த நினைவாக இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அவங்க கண்ணாடி, சேலத்தில் எனக்கு போட்ட அவார்டுக்கு போட்ட அந்த பொன்னாடை, அப்புறம் என்னுடைய யூடியூப்பு, அவங்களுக்கு தண்ணி, அவங்களுடைய ஊண்டி நடந்து போன அந்த கம்பு எல்லாத்தையுமே வச்சு காலையிலே அவங்கள நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே உங்களுக்காக. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னங்கிறது என் தாய்கிட்ட சொன்னா தான் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காரில் காலையில் தாராபுரத்துக்கு கிளம்பி போய் அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு நீ திருப்பி ரிட்டன் 12 மணி நேரம் நான் கார் ஓட்டியிருக்கேன். நேற்று மாத்திரம் 12 மணி நேரம் கார் ஓட்டலை. இங்கேருந்து தாராபுரம் போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம் தான். இதுக்கிடையில் 6 மணி நேரம் இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்க, அதை போய் தைக்க கொடுக்க, அதுக்கப்புறம் நோட்டு புக்கு வாங்க, அப்புறம் பெட்டி வாங்க, இதுக்கிடையில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு நைட்டு 8:50 ஆயிடுச்சு. அதுக்கிடையில் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள். லைவ் இனிமேல் கார்லேயே போடக்கூடாதுன்னு ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். சூர்யாக்கிட்டையும் சொல்லிட்டேன், தேவையில்லாமல் இந்த காரில் உட்காந்து லைவ் போட்டு நீ தேவையில்லாமல் என்னை மன உளைச்சலாக்கி கார் ஓட்டுற என்னுடைய மைண்ட் செட்டையும் மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பொறுப்பு? ஒரு நெஞ்சு வலி வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வருது, ஏதோ ஒரு நீ கொடுக்குற ப்ரெஷர்லையும் தொல்லையிலையும் நிறையா பேர் கமெண்ட்டும் போடுறீங்க. அண்ணே அக்கா வேணாக்கா, அண்ணன் ஃப்ரீயாக கார் ஓட்டட்டும், அவங்கள வண்டியை ஓட்ட விடுங்க, தேவையில்லாமல் கமாண்டில் எதுவும் போடுறாங்கன்னு சொல்லி அதை படிச்சுட்டு அவரை டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் மீறி கமெண்ட்டை படிச்சுட்டு ஆமாம் அவங்க குடும்பம் தான் ரொம்ப நல்ல குடும்பம், நம்ம குடும்பம்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்றா. ரெண்டாவது, என்ன தான் என் குடும்பத்தை நான் தள்ளி விலகி உன் கூடயே ரொம்ப நாள் இருந்தாலும், ரொம்ப மணி நேரம் உனக்காக செலவு பண்ணாலும், எனக்குன்னு சொல்லி என் குடும்பத்து மேலே இருக்கிற பாசமும் அக்கறையும் எப்பயுமே இருக்கும். அது எனக்கு மாத்திரம் கிடையாது. எப்பேற்பட்ட அப்பா டக்கராக இருந்தாலும் சரி தான், இல்லை எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி தான், கெட்டவனாக இருந்தாலும் சரி தான், கேடு கெட்டவனாக இருந்தாலும் சரி தான், எங்கேயோ போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான், வப்பாட்டி கூட வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி தான், கூத்தியா கூட வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி தான், இல்லை கட்டின பொண்டாட்டியை மறந்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கோவில்லையோ ஒரு தர்காவிலையோ போய் வாசலில் உட்கார்ந்துருக்கிற யாராக இருந்தாலும் சரி தான், தன் பழைய காலத்துக்கு அந்த குடும்பத்தோட நினைவுகளும் நம்ம பிள்ளை குட்டிகளோடு நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்களும் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். தன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னால் நிற்கும், அந்த ரத்தம் துடிக்கும். அதுதான் எனக்கும். நீ இன்றைக்கி லைவில் உனக்கு கமெண்ட் போடுறாங்க, சுமி அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு நீ பொங்கிட்டு நீ திட்டுற. ஆமாம், அவர் ஏதோ நல்ல பொண்டாட்டியை கட்டினா மாதிரி உட்காந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற. நான் ஒன்று சொல்லவா, யாராக இருந்தாலும் சரி, நல்ல பொண்டாட்டியோ கெட்ட பொண்டாட்டியோ, நல்ல குடும்பமோ கெட்ட குடும்பமோ, தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்தால் அந்த சதை துடிக்கும், அந்த ரத்தம் துடிக்கும். அது இருந்தால் தான் அவன் உண்மையான ஒரு குடும்பத் தலைவன். என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் எங்கிட்ட மாறி பாதம் மாறி பயணம் போய் உன்னையவும் விட முடியாமல் சுமியையும் விட முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை மேலே வச்சிருக்கிறது ஒரு நிர்பந்தம், ஒரு இனம் புரியாத அன்பு. ஆனால் சுமி மேலே வச்சுருக்கிறது பொறுப்பு. என்னுடைய குடும்பங்கிற அந்த ஒரு குடும்ப தலைவன்கிற ஒரு பொறுப்பு அது எனக்கு இருக்குது. அதனால தான் நான் என் குடும்பத்தை யார் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினாலோ, வசைப்பாடினாலோ, இல்லை என் குடும்பத்து மேலே அவதூறை பரப்புனாலோ நான் துடிக்கிறேன்.
அந்த துடிப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அவன் குடும்பம்னு அர்த்தம். எப்படியோ போகட்டும், நம்ம குடும்பம் நாசமாக போனால் என்ன, நம்மளுக்கு தேவை சந்தோஷம். அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்ம நிம்மதியாக இருப்போம். சாவுறதை பற்றி இப்போ என்ன யோசிக்கணும்? சாவுங்கிறது வரும்போது வரும். எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறாங்க. அது வந்து குடும்பத்தோடு போய் செத்தா என்ன, இல்லை ரோட்டில் அடிபட்டு செத்தா என்ன, இல்லை வந்து யார் வீட்லேயோ போய் இருக்கிற வீட்டில் செத்தா என்ன அப்படின்னு சொல்லி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. நீ சொல்கிற எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத, என்கிட்ட சூர்யா சொன்னது. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நிகழ்காலத்தை பற்றி யோசி. இப்போ உனக்கு என்ன கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்குதா, இப்போ நீ நிம்மதியாக இருக்கியா, அதை மட்டும் பாரு. உன் குடும்பங்கிறது உனக்கு கடைசி காலத்தில் உன்னை வந்து எடுத்து போடுமோ போடாதோ தெரியாது. அதுக்காக சாகுறவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோடையே சாகுறாங்களா? திடீர்னு போகிற வழியில் ஏதோ ஒன்று ஆகுது, சாகுறாங்க. இல்லை ஏதோ ஒரு அனாதையாக சாகுறாங்க, அனாதை புணமாக போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பிற்காலத்தை யோசிச்சுக்கிட்டா இருக்காங்க, சாவை நினச்சிக்கிட்டா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்குற. சாவை நினச்சிக்கிட்டு வாழணும். அவன் தான் மனுஷன். அவன் எங்கெங்கேயோ போய் ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தாகி ஏதோ ஒன்றில் செத்தாலும் சரி தான், இல்லை வந்து சுருண்டு விழுந்து வெயிலில் செத்தாலும் சரி தான், இல்லை ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக்கில் ஏதோ ஒரு நாட்டில் செத்தாலும் சரி தான். வெளிநாட்டில் இந்த இப்போ கூட தான் ஒரு 17 தமிழர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டில் துபாயில் எங்கேயோ வந்து தீ விபத்தில் இறந்தாங்க. அதுக்காக அவங்க அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்களா? இல்லை, அவங்களுடைய உடலை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அவங்களுடைய வீட்டில் அவங்க மனைவியோ தாயோ மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு அந்த இறுதிச் சடங்கை நடத்தி அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. அவங்கள எரிக்கிறாங்க, இல்லைன்னா புதைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஆத்மா அப்போ தான் வந்து சாந்தி அடையும். அதை மாதிரி தான் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த மூலையில் எந்த விபத்தானாலும் விபத்தில் போகிறாங்களோ இல்லை எப்படியோ எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டோ கொண்டு வந்து தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கே ஜிஹெச்சுக்கு கூட்டு போனாலோ ப்ரைவேட் ஆஸ்பத்திரியோ பார்த்து முடிச்சுட்டு நேராக கொண்டு போகிறது எங்கே? மயானத்துக்காக கொண்டு போகிறாங்க, இல்லை சுடுகாட்டுக்கு போகிறாங்களா, இல்லை கபர்ஸ்தான் குழிக்க போகிறாங்களா? கிடையாது. முதல்ல அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த உடலை, பூத உடலை தூக்கிட்டு போய் அந்த ஒரு இந்த பாக்ஸில் வச்சு, இல்லைன்னா வந்து அவங்கள வந்து வச்சு அவங்களுடைய சொந்தக்காரங்கள் பந்தங்கள் எல்லாத்தையுமே வரவழைச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க எல்லாரையும் வச்சு அவங்கள பார்க்க வச்சு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த அலங்காரம் பண்ணி அவங்களுக்குன்னு உண்டான கடவுள்கிட்ட போகும்போதோ இல்லை அல்லாஹ்கிட்ட போகும்போதோ ஜீசஸ்கிட்ட போகும்போதோ அவங்களுக்குன்னு சொல்லி அழகுபடுத்தி அவங்கள அந்த பெட்டியில் சவப்பெட்டியோ இல்லை கபர்ஸ்தான் அந்த இதோ இந்த சந்தாக்கு அதுவோ இல்லை வந்து பாடையோ ஏதோ ஒன்று அதில் வந்து அவங்கள வந்து வச்சு கொண்டு போய் முறைப்படி அடக்கம் பண்ணுறாங்க. எதுக்காக? அப்போ தான் அவங்க ஆத்மாவுடைய சாந்தி அடையும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எடுத்தோம் வந்தவன் நானும் அதைத்தான் நினைக்கிறேன். என்னுடைய இறுதி காலம் கடைசி காலம் என்னுடைய வீட்லேயும் என் குடும்பத்தோடையும் என் மனைவி என் பிள்ளைகள் என் பேரன் அவங்க முன்னால் வந்து என் உயிர் போய் அவங்க என்னையை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு என்னையை கொண்டு போய் அந்த கபர்ஸ்தான் குழிக்குள்ளே அடக்கம் பண்ணால் தான் அதனுடைய எனக்கு உண்டான அந்த நிம்மதியும் ஒரு முழு திருப்தி. வாழ்ந்தோம், சரி ரைட்டு, எங்கள் அம்மா இருந்துச்சு, எப்படி இறந்துச்சு, என் மடியில் தான் இறந்துச்சு. அந்த பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? எங்கள் அப்பாவுக்கு கூட கிடைக்கல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோனில் தகவல் சொல்லி நான் வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என் மடியில் வந்து கடைசி மூச்சை விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என் வாயால் நான் மூச்சு கொடுத்தேன், என் நெஞ்சில் அழுத்தி மூச்சை கொடுத்து நான் ட்ரை பண்ணேன். அப்படி இருந்து கடைசியில் வந்து அந்த வாயிலையும் மூக்குலையும் எச்சில் சளி வந்து அதுக்கப்புறம் தான் கடைசி அந்த மூச்சை இழுத்து என் மடியில் இறந்தாங்க. போகும்போது கூட என்னுடைய மூச்சு காற்றை அவங்க உள்ளே வாங்கிட்டு தான் போனாங்க. எத்தனை பேர் கிடைக்கும்? எத்தனை பேர் பெத்த தாய்க்கு மகன் வந்து இந்த மாதிரி மூச்சை கொடுத்து என் மூச்சு உனக்கு இருக்குமான்னு சொல்லி இப்போ நான் இப்போ வரைக்கும் என்ன நம்பிக்கையில் இருக்கேன், எங்கள் அம்மா இறந்து போனதாகவே நான் நினைக்கல. பெத்த தாய்க்கு என் மூச்சை கொடுத்து அனுப்பி விட்ருக்கேன். எங்கள் அம்மா சொர்க்கத்தில் போய் உயிர் வாழும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்கும் யாருக்குமே இந்த இந்த இது நடந்திருக்காது. சாகிற நேரத்தில் கூட டாக்டரோ இல்லை ஆஸ்பத்திரிலையோ இல்லை யாரோ ஒருத்தவங்க தான் மூச்சோட மூச்சு கொடுத்து அந்த சுவாசத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பெத்த தாய்க்கு அந்த கடைசி உயிர் போகிற ஒரு நிமிஷத்தில் கூட நான் போராடினேன். என் மடியில் அந்த அம்மா உயிர் போச்சு. அதே மாதிரி தான் இப்போ அந்த அம்மாவோட எப்படி ஆத்மா போய் சொர்க்கத்தில் இருக்கோ அங்கேருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுதோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். என்னுடைய உயிரோ என்னுடைய ஏதோ எனக்கு இறுதி காலத்தில் என்ன நடக்குதோ என்னுடைய பேரை மடியிலையோ இல்லை என் மகே மடியிலையோ என் மனைவி மடியிலையோ நான் அந்த உயிரை விட்டேன்னா என்னுடைய ஆத்மா எல்லா பாவத்தையும் கழுவி சுத்தமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் என் குடும்பத்தை இப்போ வரைக்கும் நான் இன்னும் விட்டு கொடுக்காம என் குடும்பத்துக்கு ஒன்றுனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் முன்னால் நிற்கிறேன். அதே மாதிரி அவங்கள பற்றி யாராவது அவதூறு பேசினா எனக்கு துடிக்குது ரத்தம். இதே ஒன்றும் இல்லை, நான் வந்து சுமியை விட்டுட்டு உன் கூட தான் வந்து இருக்கிறேன், உனக்கு தான் எல்லாம் சம்பாரித்து கொடுக்குறேன். சுமியும் வந்து வேறு ஆள் கிடையாது, என் மனைவி.
அப்படிங்கும்போது என் குடும்பத்தை வந்து உன் குடும்பமாக நீ நினச்சிருந்தனா, இப்போ எப்படி உன் பிள்ளைகளை கோகுல் திலீப்பாவை ஹாஸ்டலில் சேர்க்கணும், அவனை வந்து கூட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் இங்கேருந்து 2000 3000 செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு காரில் தான் போகணுமா? ஏன் நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட தெரியாதா? நீங்களா போங்க, பஸ் ஏறி போங்க, எல்லாம் போகிற வழியில் வாங்கிக்கங்க, இந்தாங்க 3000 பெட்ரோல் காசையும் சேர்த்து தர்றேன், 10,000 கொண்டு போங்க. நேற்று 15,000 வரைக்கும் செலவு, ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் சேர்த்து. அந்த நகையை போய் அடகு வச்சுட்டு வந்து எல்லாம் செலவு பண்ணோம். இன்றைக்கி பக்ரீத் செலவும் இருக்குது. அப்படி வந்து என் குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் வேறையாக நினச்சிருந்தேன்னா கண்டிப்பான முறையில் நான் வந்து உன்னை நேற்று கூட்டு போய் விட்டுருப்பேனா? காரில் கூட்டு போய் கோகுல் திலீப்பாவை போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பேனா? அப்போ என் பிள்ளையா அவங்களையும் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் கூட வந்து எல்லாம் செய்கிறேன். பாலா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன். ஆனால் நீ வந்து ஒருத்தவங்க வந்து சுமியை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவளை கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா ஒரு குரல் நீ கொடுத்தியா? இதே நான் பேசினேன், என் மனைவியை பற்றி தப்பாக பேசினவங்களும் அவதூறு பரப்புனவங்களையும் பற்றி நான் வந்து விளக்கம் கொடுத்தேன். என் மனைவியுடைய அந்த ஒரு அவமானத்துக்கு நான் வந்து அதை அழித்தேன். ஆனால் நீ வந்து என் கூடயே இருந்துக்கிட்டு என் சம்பளத்தையே வாங்கிட்டு என் மனைவிக்கு ஒரு களங்கம்னா ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கண்டன குரல், எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க, அவன் என்ன பண்ணுனா அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டியா? உனக்கு தான் இங்கே சக்களத்தி சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்கே, அப்புறம் எப்படி நீ வீடியோ போடுவ? நானும் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா, எனக்கு தெரியும், இது யார் இது என்ன எல்லாமே நான் டீட்டெயில் சொல்கிறேன். அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்தும் இன்னமும் நீ வந்து உன் பொண்டாட்டியை நீ தூக்கி வச்சு தான் இருக்கிற, உன் பொண்டாட்டியை நீ வந்து ரொம்ப பாதுகாக்கிற அப்படின்னா என்ன அசிங்கம் நடந்துச்சு? எதுவுமே நடக்காத. நீங்கள் அப்போ யாரோட ஆள் நீ? ஒருவேளை அந்த சைத்தானும் நீயும் கூட்டணியா? நான் கேட்பேன்ல. அப்போ நீ வந்து என்னை உள்ளே உட்காந்துக்கிட்டே குடையிற. முந்தா நாள் 9 மணி லைவ் போடலை, காலையில் வீடியோ போடலை, சாயங்காலம் வீடியோ மறுநாள் வீடியோ போடலை. அதெல்லாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை தான். ஏதோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அவதூறு பரப்புகிறாங்க, அதில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை. அதை பார்த்துட்டு இப்படி பொண்டாட்டிக்கு நீ வந்து வக்காலத்து வாங்குறியே, ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னா ஏன் பொண்டாட்டிக்கு நான் வக்காலத்து வாங்காமல் ஒன்றுமே நடக்காத விஷயத்த அப்போ நீ வந்து அந்த அம்மா சொல்லி நீ தூண்டி உட்காந்துக்கிட்டு என்னை நோண்டி விட்டுக்கிட்டே இருக்க, என்னை வந்து ட்ரிகர் பண்ணுற, என்னை என் ப்ரெஷர் ஏற்றுற. இப்படிலாம் நாங்கள்லாம் இருந்திருந்தோம்னா அப்படின்னு சொல்லி நீ ஒரு விளக்கம், நான் அதுக்கெலாம் விளக்கம் கொடுத்தேன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொடுக்கல. அப்படியா? சரி 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 ரைட்டு. உனக்கு என்னப்பா, நீ எப்படினாலும் உன் பொண்டாட்டி இன்னும் என்ன வேணாலும் கழுவி ஊற்றினாலோ இன்னும் ஆதாரங்கள் எத்தனை போட்டாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டப்பா உன் பொண்டாட்டியில். அப்புறம் என் பொண்டாட்டியை தான் அப்புறம் என் பொண்டாட்டி நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் நடந்தால் தானே. நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து மீடியா முன்னால் அவதூறு பரப்புது ஒரு சைத்தான். அந்த சைத்தானுக்கு நாட்டில் என்னென்னமோ நடக்குது. ஒருத்தி வந்து இந்த ஆப்பில் உட்காந்துக்கிட்டு அவுத்து போட்டு காட்டினா, அதெல்லாம் கிராஃபிக்ஸு மார்பிங். ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்த மீடியாக்குள்ளே போட்டு இதுதான் அவ தான் இது வந்து எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது, நோனி இருக்குது, நொச்சக்கட்டை இருக்குதுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு அதில் 2 மணி நேரம் ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு டவுசரை வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் லைவ் போட்டு படத்தை ஓட்டி முட்டாளாக்கின முன்னால் வச்சுக்கிட்டு நீ வந்து என்னையை குறை சொல்கிற, என் பொண்டாட்டியை குறை சொல்கிற. அப்போ நீயும் முட்டாளா இல்லை கூட்டாளியா? நீ யார்? நீ 2 பேர் கூட்டு கலவாணிகளா? அப்போ அந்த அம்மா வந்து ஃபோனை போட்டு உன்னை அனுப்பி விட்டு அவனை உட்காந்துக்கிட்டே உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை எதுவும் தூது விட்ருக்கா? இப்போ எனக்கு அந்த சந்தேகம் வரும்ல. அப்போ நீ யார் ஆள்? என் சோத்தையே தின்னுக்கிட்டு என் கூடையே இருந்துக்கிட்டு உன் காரியத்தை பூரா முடிச்சுக்கிட்டு நேற்று பார்த்தீங்களா காலையிலேருந்து அவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கேன்ல. 9 மணி நேரம் 10 மணி நேரம் வண்டி ஓட்டுறவனை பகுமானமாக உட்காந்துக்கிட்டு அந்த டிராஃபிக்கில் என்னால் வண்டி ஓட்ட முடிஞ்சா ஒட்டஞ்சத்திரம் தாண்டி வர்றதுக்கே 1 மணி நேரம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவனை லைவ் போட்டு உட்காந்துக்கிட்டு ப்ரெஷரை ஏற்றுறா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏற்றுறா. அப்போ உன் காரியமும் நடக்கணும், உன் பிள்ளைகளையும் சேஃப்டியாக கொண்டு போய் ஊரில் சேர்க்கணும், அதே நேரம் உனக்கு எல்லா உதவியும் செய்யணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவனையே மன உளைச்சல் கொடுத்து ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நீ கொண்டு போய் விடுற. அப்போ எல்லாமே வந்து நீ கூட்டு சதி சைத்தான் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சைக்கோ சைத்தானும் நீயும் சேர்ந்து பண்ணுற சதி வேலை. எனக்கு இப்போ தான் டவுட்டு வலுக்குது. நீ இன்னமும் சொல்கிறேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் நம்புகிறேன். ஆனால் நீ இந்த கழுத்து இருக்கிற வேலை இன்னும் ஒரு தடவை பார்த்து ஏதாவது என் காதுக்கு எட்டுச்சுன்னா அதோடு உன்னை தலை முழுகிறவன் தான். இந்த பக்ரீத் அதுமா நல்ல நாள் அதுமா உனக்கு நான் ஒரு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு மைல்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு.
நீ வந்து அந்த சைத்தான் கூட சேர்ந்துக்கிட்டு பெட்ரோல் பிச்சையோட சேர்ந்துக்கிட்டு நீயும் அதுவும் சேர்ந்து தான் இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த வேலைத்தனங்களை பூரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். என்னையும் ப்ரெஷரை ஏற்றி விடு, அவனை ப்ரெஷரை ஏற்றி அவனை வந்து நெஞ்சு விழி வர வை, அவன் சாவட்டும். அவனை நம்ம ஜெயிலுக்குள்ளே போடணும்னு நினச்சோம், முடியலை. அதே நேரம் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ப்ரெஷர் ஏற்றி ஸ்லோ பாய்சன் மாதிரி அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பி விட்ருக்குமோங்கிற டவுட்டு எனக்குள்ளே ரொம்ப ஓடுது. இனிமே ஏதாவது ஒரு சிறு கடுகளவு கூட உன் மேலே சந்தேகம் வர்ற அளவுக்கு நீ நடக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி நடந்து நீ என்கிட்ட சிக்குனேன்னா அதோட உனக்கு தலைமுழுக்கு தான். அன்னைக்கு தான் இருக்குது உனக்கு தீபாவளி, பொங்கல், பக்ரீத்து, ரம்ஜான் எல்லாம். பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே, பார்ப்போம், நடக்கும். நன்றி. இன்று வந்து இப்போ இந்த கிளம்பிட்டேன், போய் நேராக வந்து சுமி வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி நேற்று பூரா அவங்களுக்கு ஒதுக்கியாச்சு சூர்யாவுக்கு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுமிக்கு சப்போர்ட் பண்ணி லைவ் போடுவேன். அவங்களுக்கு ஒரு லைவு, எனக்கு ஒரு லைவு, 6 மணி லைவு. என் பேரன் கூட என் மயங்க கூட இந்த பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்து சந்தோஷமாக இன்றைக்கி பக்ரீத்தை நான் கொண்டாடுவேன். யாராவது ஊடால வந்து ஃபோனுன்னு போட்டு ஏன் இவ்வளோ நேரம் இன்னும் ஏன் வரல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா ஃபோனை அங்கேயே என் பூனையும் சுக்கா நொறுக்கிடுவேன். உன் பூனையும் வந்து அடித்து சுத்தியில் கொண்டு நொறுக்கி தள்ளிடுவேன். ஒழுங்காக இருந்துக்கிறோம். இன்றைக்கி எவளாவது வந்து ஏன் இங்கே இவ்வளோ நேரம் இருக்க அவ்வளோ நேரம் இருக்க, வீட்டுக்கு வா, ரீல்ஸ் போடாத, ஷார்ட்ஸு போடாதன்னு சொல்லி சொல்லு. உனக்கு இன்றைக்கி பிய்யில வேறு நாளை பின்ன நீ வந்து உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் இரு, நான் போயிட்டு வர்றேன் இரு. எங்கள் அம்மா வீடு தான் அதுக்காக தான் வந்தேன், வீடியோ போட்டுட்டேன். அடுத்து நேராக கிளம்பி சுமி வீட்டுக்கு தான் போகிறேன். இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உன் தில்லாலங்கடி வேலைக்கெல்லாம் இன்றைக்கி தான் மொத்தமாக ஆப்பு வைக்க போகிறேன். வெயிட் பண்ணு.